ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்டா, இப்போ மானிட்டேஷன் வாங்கினவங்களாம் வியூஸ் குறைஞ்சிச்சுன்னா மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து மானிட்டேஷன் வாங்கினவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய வியூஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மானிட்டேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா வியூஸ் கம்மியாக வந்தாலும் இதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. மானிட்டேஷன் ஆனது தான். மானிட்டேஷன் எதுக்கு கேன்சல் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம மானிட்டேஷன் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 6 மாதமாக ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணல, ஒரு ஷார்ட்கட் கூட நம்ம போடல, ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடாட்டினா அவங்க வந்து இந்த சேனல் வந்து இதாகிடுச்சுன்னு சொல்லி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அல்காரிதம் என்ன பண்ணணும்னா அதை கனெக்ட் பண்ணி மானிட்டேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். சர்வே எடுத்து நம்ம திரும்ப அந்த மானிட்டேஷன் வாங்கினோம்னா திரும்ப அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட்டு, இந்த 3 ஸ்ட்ரைக்லாம் வந்தோன்னா நம்மளோட சேனலை இழுத்து மூடிட வேண்டியதான், காலி ஆயிரும், உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்குறங்க. நம்மளோட இதெல்லாம் குறையும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது 2 வீடியோவாவது போட்டுருங்க. அப்போ தான் உங்கள் சேனல் வந்து ஆக்டிவில் இருக்க சொல்லி காட்டும். இது மூலமாக உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சேனலில் வந்து ஒரு இன்கம்மு இது வாரத்தில் ஒரு தடவை போகிறனால நம்ம வியூஸும் அதிகமாக தான் ஆகும். நம்ம அடுத்தடுத்து போட்டோம்னா அடுத்தடுத்த வீடியோ தள்ளிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது அதையே எல்லோரும் பார்க்கும்போது வியூஸ் அதிகமாக வரும் கண்டினியூவாக. அது மாதிரி இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. நீங்கள் எப்படியும் 6 மாதத்துக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி அது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரியும். யூடியூப்புக்காரவங்களுக்குலாம் ஒரு சப்ஸ்கிரைபு வியூஸை கொண்டு வர எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது தெரியும். அதை இவ்வளோ நாள் கழித்து நம்ம 6 மாதம் ஆதாச்சா மானிட்டேஷன் ஆகிடுச்சு பிந்தி போட்டுக்கிறோன்னு சொல்லி விட்டுட்டோன்னா நம்மளுடைய இது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் கேன்சல் ஆகிடும். அதனால் எல்லாம் கேர்ஃபுல்லாக இது பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி புதிய அப்டேட்டை நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். நான் அதோடய இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன், சைட்லேயே பார்த்துக்குங்க, டீட்டெயிலாக இருக்குது. அது 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடாட்டினா இந்த மாதிரி கேன்சல் ஆகிடும். அப்புறம் அப்ளை பண்ணி உங்களுக்கு கண்டினியூவாக வந்துடும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கண்டிப்பாக பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.